ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதிகளுக்கு கடந்த 13, 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றன. ஜார்க்கண்டில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் இணைந்த இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுச்சு. ஆரம்பத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்னவோ பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் போக போக இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்று வெற்றி முகம் கண்டது. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க 41 இடங்கள் தேவை அப்படிங்கிற நிலையில் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 50 இடங்களை வசப்படுத்துது. இதனால் அங்கு ஆட்சி தக்க வைக்கப்படுகிறது. பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளுக்கு பஞ்சமில்லாத ஜார்க்கண்ட் தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி ஆதிக்கம் செலுத்தியது குறித்து சில ஃப்ளாஷ்பேக்கோட சற்றே விரிவாக பார்க்கலாம். 2019 மக்களவைத் தேர்தலில் அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத்துடன் கூட்டணி அமைத்து 12 இடங்களில் வென்ற பாஜகவால் அதே ஆண்டின் இறுதியில் நடந்த ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்டு 25 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. அந்த தேர்தலில் காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு ரத்து, ராமர் கோயில், தேசிய குடிமக்கள் பதிவேடு, குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முன்வைத்த தேர்தல் விவகாரங்கள் எடுபடலை. இவற்றுக்கும் ஜார்க்கண்ட் அரசியல் களத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு ஹேமந்த் சோரன் முன்வைத்த பதிலடி வியூகம் பாஜகவுக்கு தோல்வியை தந்துச்சு. இப்போ நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் களத்திலோ வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளால் ஜார்க்கண்டுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையே தொடர்ந்து முன்வைத்து வந்தது. ஜார்க்கண்ட் மக்கள் தொகையில் பழங்குடிகள் 28%, முஸ்லீம்கள் 14% ஆகும். இந்த சூழலில் முஸ்லீம்களை பழங்குடியினருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய உத்தியை பாஜக கையாண்டது. ஆனால் இது எதுவுமே பெருசாக எடுபடலை அப்படிங்கிறது தான் தற்போதைய தேர்தல் முடிவுகள் சொல்கின்றன. 2014 சட்டப்பேரவை தேர்தலில் 28 பழங்குடி தனி தொகுதிகளில் 12 பாஜக கைப்பற்றியது. எனினும் 2019 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 2 இடங்களில் தான் பாஜக வென்றது. பழங்குடியினரின் நிலங்களை பிறர் வாங்குவதை தடை செய்யும் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம், சந்தால் பர்கானா குத்தகை சட்டங்களில் 2016 திருத்தம் மேற்கொண்டது அப்போதைய ரகுவர்தாஸ் தலைமையிலான பாஜக அரசு. இதன் மூலம் பழங்குடியினர் பகுதிகளில் பள்ளிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை கொண்டு வருவதோடு தனியார் நிறுவனங்கள் தொழில் தொடங்க அனுமதி அளிக்கவும் அரசு திட்டமிட்டது. பழங்குடியினர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதை கண்டித்து பத்தல்கடி அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பித்து பழங்குடியினர் போராடினர். அவங்க மேல வழக்கு தொடர்ந்தது பாஜக அரசு. 10,000 பேர் மீது தேச துரோக வழக்குகள் தொடரப்பட்டன. பழங்குடியினரின் அதிருப்தியும் கோபமும் 2019 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிச்சது. இந்த பின்னணியில் தான் இந்த தேர்தலில் பழங்குடியின் வாக்குகளை கவருவதில் முழு மூச்சோட பாஜக இறங்கியது. இந்த பணியில் அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா களமிறக்கப்பட்டனர். வங்கதேச சட்டவிரோத குடியேறிகள் மேற்கு வங்கம் வழியாக ஜார்க்கண்டுக்கு வருவதா பாஜக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. அந்நியர்கள் மீதான பழங்குடியினரின் எதிர்ப்பை கொள்கையாகவே வைத்திருந்த சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவை பாஜகவினர் போற்றி புகழ்ந்தனர். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது, அதில் பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பது என பல வியூகங்களை பாஜக கையாண்டது. ஆனால் பாஜகவின் குற்றச்சாட்டுகளையே தங்களுடைய ஆயுதங்களாக மாற்றியது இந்தியா கூட்டணி. வங்கதேச சட்டவிரோத குடியேறிகள் ஊடுருவுகிறார்கள் அப்படின்னா மத்திய அரசும் உள்துறையும் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு இந்தியா கூட்டணி கேள்வி எழுப்பியது உள்ளூர் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது. அத்தோட பத்தல்கடி போராளிகள் மீதான வழக்குகளை ரத்து செய்த நடவடிக்கையும் பழங்குடியினர் மத்தியில் ஹேமந்த் சோரன் மீதான செல்வாக்க தக்க வச்சது. அதே வேளையில ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஹேமந்த் சோரன் அரசு மீது மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் நடத்தி வரக்கூடிய சோதனைகளும் இந்த தேர்தல் களத்தில் பேசு பொருளாகியிருக்கு. சுமார் 9 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதா ஹேமந்த் சோரன் மீது 2023 அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிய நிலையில அவர் ராஜினாமா செய்ய நேர்ந்தது. கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீன்ல வெளிவந்து மீண்டும் முதல்வராகிட அவருக்கு பதில் முதல்வராக இருந்த சம்பயி சோரன் அதிருப்தி அடைந்து பாஜகவில் ஐக்கியமாகிட்டார். தேர்தல் நெருக்கத்தில் ராஞ்சியில ஹேமந்த் சோரனுடைய உதவியாளர் சுனில் ஸ்ரீவத்சாவின் வீடு உள்ளிட்ட 9 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடத்தியதும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் பாஜகவுடைய அரசியல் பழிவாங்கல் என்ற இந்தியா கூட்டணியின் பிரச்சாரம் ஈடுபட்டது.
அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு இந்தியா கூட்டணி முன்வைத்த வாக்குறுதிக்கும் ஜார்க்கண்ட்ல நல்ல வரவேற்பு கிட்டியது. சாதிவாரி கணக்கெடுப்பை முன்வைப்பதன் மூலம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை குலைக்க இந்தியா கூட்டணி முயல்கிறது அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் பிரதமர் மோடி முழங்கியதை ஜார்க்கண்ட் மக்கள் கண்டுகொள்ளல அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. அதே போல காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த 370வது சட்டப்பிரிவு திரும்ப கொண்டு வரப்படும் அப்படின்னு உமர் அப்துல்லா அரசு கொண்டு வந்த தீர்மானம் ஜார்க்கண்ட் தேர்தல் களத்திலும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. ஜார்க்கண்ட் வாக்காளர்கள்ல 40% மேற்பட்டோர் பெண்கள். முதல் முறை வாக்காளர்கள்ல 56% பேர் பெண்கள். இந்த நிலையில மைன்யா சம்மான் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி வாக்குறுதி குடும்பங்களுடைய வாக்குகளை கொத்து கொத்தா கவர்ந்திட உதவி இருக்கு. அதே போல 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒவ்வொரு நபருக்கும் மாதம் தலா 7 கிலோ உணவு தானியம், 15 லட்சம் ரூபாய்க்கான சுகாதார காப்பீடு, 450 ரூபாய்க்கு எரிவாயு சிலிண்டர் அப்படின்னு வசீகர வாக்குகளை இந்தியா கூட்டணி அள்ளி வீசியதும் கவனிக்கத்தக்கது. இலவச திட்டங்களை எதிர்க்கும் பாஜகவும் மகளிருக்கு மாதம் 2100 ரூபாய் உரிமை தொகை, 500 ரூபாய்க்கு எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்திருந்தாலும் ஹேமந்த் பக்கமே மக்களின் நம்பிக்கை அதிகமா இருந்தது. இதுக்கிடையில ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய மனைவி கல்பனா சோரன் அரசியல் பயணத்தை தொடங்கினார். கல்பனா சோரன் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள்ல அதிக அளவிலான மக்கள் குவிஞ்சாங்க. குறிப்பா பெண்கள் அதிகம் கூடியதையும் இந்த தேர்தல் களத்துல கவனிக்கணும். ஹேமந்த் பாபு, உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன, உங்களுடைய தோல்வி உறுதி அப்படின்னு ஜார்க்கண்ட் தேர்தல் களத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சவால் விட்டு முழங்கி இருந்தாரு. அதுக்கு ஒரு பழங்குடி முதல்வர் கிட்ட இருந்து பதவியை பறிப்பதற்கு முழு மூச்சோட பாஜக முயல்கிறது. அந்த கட்சியின் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையிலான பாஜக தலைவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள் பதிலடி கொடுத்து வந்தாங்க. குறிப்பா பழங்குடியினரின் நிலங்களை பறித்து கொள்ள வங்கதேச சட்டவிரோத குடியேறிகளை ஹேமந்த் சோரன் அரசு அனுமதிக்குது அப்படின்னு பாஜகவுடைய தொடர் குற்றச்சாட்டு கடைசி வரை எடுபடாம போனதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. ஆனா ஜார்க்கண்டின் கனிம வளங்களை கொள்ளையடிக்கவே ஆட்சியை பிடிக்க பாஜக முயல்கிறது அப்படிங்கிற இந்தியா கூட்டணி பதிலடிய அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொண்டனர் அப்படிங்கிறத அவர்கள் வழங்கிய தீர்ப்பு பறைசாற்றி இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பலவும் ஜார்க்கண்ட்ல பாஜக கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதற்கு நேர்மாறா இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வச்சிருப்பது உண்மையிலேயே பாஜகவுக்கு ஷாக்கான ரிசல்ட் தான்.